அத்திக்கா பாருங்க, வீடு ஃபுல்லாக கொட்டி கிடக்கு. சீசன் இல்லையா? நாங்கள் போய் இல்லையா, எங்கள் மூத்தார் எங்களை வழி அனுப்ப வந்திருக்காரு. மரத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு. வெறும் தயிரா? என்ன கூட என்ன ஒரு செய்யுதுன்றீங்க, கணக்கு சொல்லி சமாவே நிற்கி பாருங்க. ஆனால் இந்த வரைக்கும் நல்லா செழிச்சு நிற்கிறது, பரவாயில்ல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்துருக்கு வீட்டில். எல்லோருக்கும் வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு சூப்பராக இருக்குது. பாப்பாவை இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் வேக்சினுக்கு. ஸோ ப்ரையர்ஸ் ஜாஸ்தி வச்சாச்சு, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. பாப்பாவோட நினப்பில் இன்றைக்கி நாள் எனக்கு சூப்பராக தொடங்கியிருக்கு. பாப்பா கிளம்பிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போன வாரம் போயிருந்தோம், அவங்க கேம்பு போட்டிருக்கேம்மா, நாங்கள் அது நெக்ஸ்ட் வீக் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் போகிறோம். பாப்பாவுக்கு ஸ்கின்னில் ஏதோ அலர்ஜி வந்திருக்கு. ஆயில்மெண்ட்டெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆனால் புதுசாக வருது. ஸோ இன்றைக்கி அதுவும் போகணும். இன்றைக்கி வேக்சினும் போடணும் வேறு. பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அத்திக்கா பாருங்க, வீடு ஃபுல்லாக கொட்டி கிடக்கு. சீசன் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை, ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க. மாமியாராலையும் பண்ண முடியாது. இப்போ என் பாப்பா இருக்கிறதுனால என்னாலையும் பண்ண முடியாது. எல்லார் வீட்லேயும் வண்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தான் நம்ம கார் எடுக்கணும். ரொம்ப சின்ன ஸ்ட்ரீட் இது. பாப்பாவுக்கு வேக்சின் இருக்குன்றதுனால ஹஸ்பண்ட் லீவு போட்டுட்டாங்க, இன்றைக்கி ஆஃபீஸ் போகலை. அவர் தான் காரை ஸ்டார்ட் பண்ணுவாராம், ஒரே அடம். என்னம்மா பண்ணுற? கார் ஓட்டுறியா நீ? காருக்குள்ளே ஜீப் ஓட்டுறியா? நாங்கள் போகிறோம் இல்லையா, எங்கள் மூத்தார் எங்களை வழி அனுப்ப வந்திருக்காரு. மரத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு. வண்டியை எடுத்த வண்டியெல்லாம் அது அந்த இடத்துலையே அப்படியே வச்சுட்டு செட் பண்ணிட்டு தான் வருவார். அதே போல் திரும்பவும் இதே தான் எங்களுக்கு வேலை. பையனுக்கு ஏதோ மருந்து வர ஊற்றி விட்டுட்டாங்க. பாப்பாவுக்கு வேக்சின் போட்டாங்க இல்லையா, 3 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. 2 தொடையிலையும் 1 கையிலையும் போட்டிருக்காங்க. ஃபீவர் வரும்னு சொல்லிட்டு மருந்து வர கொடுத்துருக்காங்க, பேராசிட்டமல். அப்புறம் ஐஸ் க்யூப் வைக்க சொல்லியிருக்காங்க. பாப்பா கூடவே இன்றைக்கி இருக்கணும். 2 நாள் ஃபீவர் வர இருக்கும் பாப்பாவுக்கு. சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தான் நடந்திருக்கு. என்ன காய் போட்டு வச்சுருக்கீங்க? வெறும் தயிரா? மூட் குழம்பு வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சுருக்காங்க வீட்டில். வந்துச்சா காரம் இல்லை, கொஞ்சம் உப்பு தான். பரவாயில்ல, சாப்பாடு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச் முடிஞ்சிருச்சு. பப்படம் இங்கே மோர் குழம்பு இருக்குது. இங்கே பொரியல் செஞ்சுருக்காங்க. சாப்பாடு ரெடியாக இருக்குது. இப்போ தான் வடித்து விட்டுருந்தேன், எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருவோம். மாம்பழம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்களே, அதில் மீதி 2 மாம்பழம் தான் இருக்குது. ஒரு மாம்பழம் இப்போ காலையில் மூத்தா சாப்பிட்டாங்க.
மாமியார் மூத்தவரும் பாதி பாதி எடுத்துட்டாங்க. இன்னும் 2 மூணு இருக்குது. ஒரு ஆரஞ்சு இருக்குது, இது பையனுக்கு ஆரஞ்சு. கொய்யாக்காய், எங்கள் வீட்டில் கொய்யாக்காய் இல்லைன்னா தான் அதிசயம். எல்லா நாளுமே எங்கள் வீட்டில் கொய்யாக்காய் இருக்கும். மாமியாரோட ஃபேவரட் இது. எப்போவுமே அது ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஐட்டம். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு பழம். வழக்கம் போல் நம்ம வீட்டோட சுப்பு தண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம வீட்டில் லஞ்ச் ரொம்பவே சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. அது என்னென்னா, மாமியாருக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்காங்க. ஒரு வாரமாக ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் டிக்கெட் எடுத்து தராங்க, சரியாச்சு. அவங்க மூத்தார் பையனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா சேர்த்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி ஊருக்காகவும் இருக்குது, அது ஃப்ரிட்ஜில் இருக்குது, சாப்பிடும்போது எடுத்துப்போம். ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் ரொம்ப 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 சிம்பிளாக மோர் குழம்போடு முடிச்சுட்டாங்க. யாருக்கெல்லாம் இந்த டிஷ் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். வெறும் தயிர் மட்டும்தான் இருக்குது. தயிரை அப்படியே தாளித்து விட்டுருக்காங்க. காய் எதுவுமே போடலை. எடுத்துக்கோங்க என்ன கூட. பையன் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்காரு. மாமியார் சாப்பிட்றாங்க. மணி 2 ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அவங்க 2 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நல்ல வெயில். அப்பப்பா என்ன ஒரு வெயிலுன்றீங்க, கண்ணை கூசுது. செம்ம வெயில் இன்றைக்கி. இது நாங்கள் தண்ணி செட் பண்ணியிருக்கோம் டைமுக்கு, அதனால் அந்தந்த டைமுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அமேசானில் வாங்கினது நல்லா ஒர்க் ஆகுது. நாங்களாம் வரணும்னு அவசியம் இல்லை, தண்ணி தானாகவே அது டைமுக்கு வருது. நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த வெயிலையும் நல்லா செழித்து நிற்கிது, பரவாயில்ல. நிறைய காராமணி இருக்குது. டெய்லி மாமியார் வந்து ஒரு 1/4 கிலோ டெய்லி கம்பல்சரி பறிச்சிட்டு வர்றாங்க. இப்போ கூட இருக்குது. சில இதெல்லாம் அப்படியே விட்டுடுறாங்க, ஏன்னா விதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏன் நான் வந்திருக்கேன்னா, பாப்பா துணியெல்லாம் துவச்சி போட்டிருக்கேன்னா, சரி மணி 2 ஆக போகுது. இன்னும் 2 ஆகலை. 2 ஆகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. சரி அதுக்குள்ளே துணியெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஃபேட் ஆகிடும், துணியெல்லாம் நீண்டு வராது இல்லையா. அதனால் சிட்டு புட்டுன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வந்துட்டேன் மேலே. பாப்பாவுக்கு வர வேக்சின் போட்டிருக்கோமா, நல்லா தூங்குறாங்க. லன்ச் முடிச்சுட்டு ஒரு கொய்யாக்காய் எடுப்பாங்க. காலையில் ஈவினிங் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு 3 எடுப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட ஃபேவரெட். போது என் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்துருக்கு. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை. சமோசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா சூடாக இருக்குது டீ டைமுக்கு. இப்போ மணி 3 இல்லையா, அதனால் டீ போட கரெக்டாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா கார சிப்ஸு எங்கள் மூத்தாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அப்பளம் நல்லா இருக்குல்ல, இது நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த அப்பளம். இது என் பையனுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. பொரியுருண்டை, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். இது என்னோடய மாமியாருக்காக வாங்கியிருக்காங்க பக்கோடா. இது எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் அதை பார்த்து வாங்கியிருக்காங்க. பையனுக்கு பொரியுருண்டை, மாமியாருக்கு பக்கோடா. இதுவும் எங்கள் மாமியாருக்கு பிடிக்கும். டீ டைமில் வந்துட்டு சாப்பிடுவாங்க. பேர் தெரியல, அது ஏதோ காராசாக ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு அது பேரே தெரியல இப்போ வரைக்கும். ஆனால் இது பொரியுருண்டை மட்டும் என் பையனும் நானும் சாப்பிட்டுப்போம். இவ்வளோ தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸு வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் எப்போ வெளியில் போனாலும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டே வருவாங்க. நான் டீ போட வந்துட்டேன். ஏன்னா சமோசா ரொம்ப சூடாக இருக்கா. சரி டக்குன்னு டீ போட்டு கொடுத்துட்டேன்னா சாப்பிட்ருவாங்க இல்லையா, அதனால் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் நிறையா தட்டி போடணும் காரசாரமாக. பால் பொங்கி வந்துடுச்சு. இஞ்சியும் ஏலக்காவும் நல்லா தட்டி போட்டுட்டேன். டீ தூளும் போட்டு நல்லா கொதி வருது. பாலோட பச்சை வாடை போக்கணும் இல்லையா, நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நான் டீ வந்துட்டு கொடுப்பேன். அது எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே என்னை பார்த்து படிச்சுட்டாங்க. வீட்டில் எல்லோரும் வெயிட்டிங், டீக்காக இல்லை சமோசாக்காக. எப்போடா டீ ரெடி ஆகும்னு காத்துட்டு இருக்காங்க. நானும் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தான்.
இன்னொன்று எடுத்துக்கோங்க. ம் பாப்பாவை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க மூத்தார். எங்கள் மாமியார் கையில் கொடுக்க வந்திருக்காரு. நான் வேண்டாம் சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு ஃபீவர் வர இருக்குது. ஓகே எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க பாப்பாவை. சமோசா சாப்பிட்டுட்டு இருக்காங்க டீக்கு. எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் சமோசா. மணி 5 ஆயிடுச்சு. வழக்கம் போல் மூத்தார் பார்க்குக்கு நடக்க போவாங்க. அப்போ பையனையும் அனுப்பி விட்டுடுவேன். இவர் நடந்துகிட்டு இருப்பாங்க, இவர் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்றா முடிச்சுட்டு 6 மணிக்கெலாம் கரெக்டாக 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 2 பேருமே பார்க்குக்கு கிளம்பிட்டாங்க.